Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Students, now exercise 2.4 7th sum. Hassan buys two kinds of cloth materials for school uniforms. Shirt material that cost him 50 rupees per meter and trouser material that cost him rupees 90 per meter. For every 3 meters of the shirt material, he buys 2 meters of trouser material. He sells the materials at 12% and 10% profit respectively. His total sale is 36,600 rupees. How much trouser material did he buy? அதாவது இந்த சம்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹசன் என்ன பண்றாங்கன்னா the school uniform shirt material trouser materials அதை வாங்கி சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 2 kinds அதாவது 2 sets of uniforms ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. அதில் 1 மீட்டர் ஷர்ட் பிட் வந்து ஷர்ட் மெட்டீரியல் எவ்வளவு அப்படின்னா 50 rupees. தென் ட்ரௌசர் பிட் வந்து 1 மீட்டருக்கு வந்து 90 rupees. ஷர்ட் மெட்டீரியல் வந்து 3 meters, 1 ஷர்ட்டுக்கு 3 meters யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 1 செட்டுக்கு. தென் 2 meters ஆஃப் ட்ரௌசர் மெட்டீரியல், அதாவது 2 kindsக்கு அந்த 1 மெட்டீரியல் எவ்வளவு மீட்டர் அப்படின்னா 2 meters, ஷர்ட் மெட்டீரியல் வந்து 3 meters. he sells the materials, அந்த மெட்டீரியலை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளவுன்னு விற்கிறாங்க அப்படின்னா 12% and 10% ப்ராஃபிட் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஷர்ட் வந்து 12% ப்ராஃபிட்டும் ட்ரௌசர் மெட்டீரியல் 10% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. his total sales, அதாவது டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டோட 36,600 அமௌண்ட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது அப்படின்னா ஹவு மச் ட்ரௌசர் மெட்டீரியல் டிட் ஹி பை, எவ்வளவு ட்ரௌசர் மெட்டீரியல் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் சொல்யூஷன், ரேஷியோ ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் பாட் டு தி ட்ரௌசர் மெட்டீரியல் பாட் இஸ் ஈக்குவல் டு 3:2. அதாவது நமக்கு சம்மில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஷர்ட் மெட்டீரியலோட லென்த்து வந்து 3 மீட்டர், ட்ரௌசர் மெட்டீரியல் லென்த்து 2 மீட்டர்னு தந்திருந்ததுனால நம்ம ரேஷியோவை 3:2ன்னு எடுத்துருக்கோம். தென் லெட் த ஷர்ட் மெட்டீரியல் பாட் 3x, ஷர்ட் மெட்டீரியலை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3xன்னு எடுத்துருப்போம். அண்ட் த ட்ரௌசர் மெட்டீரியல் 2x, நமக்கு ரேஷியோ 3:2ன்னு நமக்கு சம்மில் கொடுத்துருந்தாங்களா, அதனால் ஷர்ட் மெட்டீரியலை 3xனும் ட்ரௌசர் மெட்டீரியலை 2xன்னு எடுத்துருக்கோம். தென் காஸ்ட் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு ஷர்ட் மெட்டீரியல் லென்த் வந்து 3 மீட்டர். ஸோ இப்போ 3xன்னு எடுத்துருக்கோம். 1 ஷர்ட் மெட்டீரியல், இந்த 1 மீட்டர் ஷர்ட் மெட்டீரியலில் வந்து 1 மீட்டர் 3 மீட்டர் ஒரு ஷர்ட் மெட்டீரியல், அதில் 1 மீட்டருக்கு நமக்கு காஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் ஷர்ட் மெட்டீரியல் ஈக்குவல் டு 50 into 3x is equal to 50 into 3 150x. Then cost of trouser material is equal to 1 meter trouser cloth எவ்வளவு அப்படின்னா 90 rupees into 1 trouser material length வந்து 2 meter. ஸோ அதை 2xன்னு எடுத்துருக்கோம். ஸோ 90 into 2x equal to rupees 180x. Then selling price of shirt material is equal to, இப்போ இந்த ஷர்ட் மெட்டீரியல் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் எவ்வளோன்னு எழுதியிருக்கோம். அப்போ அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை சேல்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து என்ன அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஷர்ட் மெட்டீரியல் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, தென்
ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஷர்ட் மெட்டீரியல் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 12% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ selling price of shirt material is equal to rupees 150x plus 150x. ஏன் அப்படி 150x 150x ப்ளஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா 2 kinds of uniform. ஸோ 2 sets. அப்போ 150 plus 150 150x plus 150x into எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 12/100. தென் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு காஸ்ட்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 150 100 50ஆல் டிவைட் பண்ணும்போது 350 150 வரும். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் கட் பண்ணி 3 எழுதலாம். தென் 250 is 100. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் 100 கட் பண்ணிவிட்டு 2 எழுதுகிறோம். தென் 12 is divided by these 2. So the quotient is 6. Then this 3 into 6 equal to 18x. Here 150x. So rupees 150x plus 18x is equal to 168x rupees. Selling price of trouser material is equal to rupees 180x plus 180x into 10/100. 180x plus 180x ஏன் எழுதுறோம் அப்படின்னா 2 kinds of trouser. ஸோ 180x 1 ட்ரௌசருக்கு 180xன்னு எடுத்துருக்கோம். ஸோ 2 செட் அப்படிங்கும்போது 180x plus 180x into எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு ட்ரௌசர் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10%. 10% மீன்ஸ் 10/100. தென் you simplify this. 180 and 100 10ஆல் டிவைட் பண்ணும்போது 10 10 star 100. then 18 10 star 180. then alternative methodல 180 கட் பண்ணி 18 எழுதலாம். then 10ஆல் 100 டிவைட் பண்ணும்போது 10. then next you divide this 10 by this 10. so 110 is 10. so இதை கட் பண்ணிடலாம். then 180x plus here 18x. 180 plus 18 198x rupees. Then according to the question the sumல நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 36,600. So selling price of shirt material is 168x plus selling price of trouser material 198x is equal to total selling price is 36,600. Then you add these two amounts. 168 plus 198x is equal to 366x is equal to 36,600. now you dividing both sets by 366. so we get x equal to only 100. then 2x equal to ஏன் 2x கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது ட்ரௌசர் மெட்டீரியல் எவ்வளவு ஹசன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஷர்ட் மெட்டீரியலை 3xனும் ட்ரௌசர் மெட்டீரியலை 2xனும் நம்ம சம்மில் எடுத்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ 2x வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். 2x equal to 2 into this 100 is equal to 2 into 100 200. so now our answer trouser material is equal to 200 meter. then this heading reducing equations to simpler form. example 16. the given equation is 6x plus 1 by 3 plus 1 is equal to x minus 3 by 6. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணி அதோட சிம்பிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். now come to the solution. first of all you multiplying both sets by 6. ஏன் அப்படின்னா
ஈக்குவேஷன் அப்படின்னாலே ஒன் சைடில் கான்ஸ்டன்ட் தென் ஒன் சைடில் எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே டூ சைட்ஸ்லேயுமே டினாமினேட்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6x + 1/3 + 1. Left hand side has 2 terms. In the right hand side x - 3/6. So இந்த one sideல இருக்கிற இந்த 6 reduce பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா multiplying both sides by 6. ஏன்னா 6ங்கிறது இதில் டிவைட் ஆகிருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 6 நம்ம கேன்சல் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். தென் 6 × 6x + 1. இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இந்த 2 டேர்ம்ஸையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நவ் டு மல்டிப்ளை ஈச் டேர்ம்ஸ் பை 6. ஃப்ரம் தட் 6 × 6x + 1/3 this term. Then plus 6 into the second constant term into 1 is equal to, here the right hand side you multiply by 6. So 6 × x - 3/6. Then you divide 6/3. From that we get 2. 6/3 is 2. Then 6x + 1 plus 6 1 6 is 6 is equal to 6 cancel, or 6/6 is 1. So it's equal to x - 3 only in the right hand side. Then here you multiply this 2 by 6x, then 1. First of all you multiply 2 by 6. 2 6 are 12. 12x + 2. 1 2 is 2 plus 6 equal to x - 3, which implies 12x plus 2 plus 6 8 is equal to x - 3, which implies in this step to separate the constant terms and variable terms. From that now you transposing this x to the left hand side and you transposing this 8 to the right hand side. From that we get 12x minus x. in the right hand side la plus x irukadala left hand side la நம்ம transpose பண்ணும்போது minus x ஆயிரும். is equal to the here plus 8. இத right hand side la transpose பண்ணும்போது minus 8 ஆயிரும். then 12x minus x 11x equal to -3 - 8. These two numbers are the same sign. So now to add and put this same sign, 3 plus 8 11. The same sign means minus. So 11x equal to -11. Then dividing both sides by 11. So we get x equal to 11 ஆல divide பண்ணும்போது both sides-ல divide பண்ணும்போது 11/11 1. So we get the left hand side x only is equal to 11/11 1. So minus 1 in the right hand side. Check your answer. Now you put x equal to -1 to the given equation. So first of all you take the left hand side of the given equation, that is 6x + 1/3 + 1 equal to, here you put the value for x as -1. So 6 × -1 + 1/3 + 1 is equal to 6 × -1 -6 into +1/3 then +1 is equal to -x -6 + 1. -6 + 1 means -5. These two numbers have the different signs. So now to subtract the smaller number from the greater number. From that we get -5. 6 ல இருந்து 1 minus பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கும். Then put the greater number sign. So -5/3 + 1 is equal to
Now to take these 3, this is a LCM. So LCM எடுத்துட்டோம் அப்படினா, now to multiply this term by this 3. So 1 3 is 3. So we get minus 5 plus 3 by 3 is equal to minus 5 plus 3. The two numbers in different sign la irukkiradanaala enna pannalam, now you subtract this 3 from this 5, so we get 2. Then put the greater number sign, so minus 2 by 3. Minus 2 by 3 is the left hand side value. Next to find the right hand side value. For that you take the right hand side from the equation, that is x minus 3 equal to 6 equal to, now to substitute x by minus 1, so minus 1 minus 3 by 6 equal to minus 1 minus 3. These two numbers are the same sign, so you add and put the same sign. Minus 1 minus 3, we have minus 4. So minus 4 in the numerator, the denominator this 6 equal to, you divide this 4 and 6 by 2. From that we get the answer 2 2 star 4, then 3 2 star 6. So now our right hand side answer is minus 2 by 3. Therefore LHS value minus 2 by 3. Then RHS value is also minus 2 by 3. So that now our answer is correct, that's all. Therefore LHS equal to RHS. Okay, thank you.